உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை தட்டி உயிருள்ள நாட்கள் அவருக்காக ஓடத்தக்க பலத்தை தருவதற்கு அநேக ஆத்துமாக்களை அழைத்து போகிற ஆத்துமாக்களை அவருக்கு திருப்பதற்கு ஒவ்வொருவரையும் தகுதியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அழைத்தவர் மரமாக நம்மை கண்ணில் போன பணிப்போடு நடத்த தேவன் இந்த நாளில் இருக்கிறப்பா. ஆராதனை இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, உடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம் அப்பா. பெருசா சொல்லிக்க ஒன்றும் இல்லை. அந்த ஒரே உடைய கிருபையினால் அந்த உலகத்தில் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாப்பா, ஊழியத்தை கொடுத்தவர் நீதான், இந்த கனமான ஊழியத்தை செய்ய வைக்கிறவரும் நீதான். உண்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லப்பா. எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்டிருப்பது அவர் பலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல அருமையான வேலையில வந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நம்ம செபிக்கிறோம். என்ன சூழ்நிலை கடந்து வந்தார்கள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா ஊழியத்தின் ஆண்டவரே, அப்பா சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவரே, அவருடைய கர்த்தாவே கஷ்ட ஆண்டவரே, அப்பா பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இந்த ஊழியர் கூட்டத்தை விட்டு கடந்து போகிற போது ஆண்டவரே பெரிய அற்புதங்களுடைய ஊழியத்தில் நடப்பதாக தேவனே நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. வந்திருக்கிற தேவதாசர்களை மறைந்து மீதி இருக்கிற நேரத்தை உடைய காலத்தை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க வல்லமையாய் தேவதாசர்களை பயன்படுத்த பண்ணிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே கூட கோபன் பாஸ்டர் அவர்கள் அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியும் வார்த்தையும் தெரிவிக்கிறேன். ஊழியக்காரர்கள் அனைவரும் வருக வருக வரவேற்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த நல்ல காலநிலையில் உற்சாகமாக வந்திருக்கிறீர்கள், ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள், ஆர்வமாக வந்திருக்கிறீர்கள், பயபக்தியோடு அபிஷேகத்தோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஆகவே அருமையான பிள்ளைகளே, ஜெபிப்பதற்காகவே எடுத்து வந்திருக்கிறார். ஜெபித்தால் மட்டும்தான் எழுப்புவது தெய்வத்தால் முடியும். ஜெபித்து பாருங்க, கர்த்தர் அசைவு உண்டாகும். ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அருமையான ஐயா வந்திருக்கிறாங்க, போதகர் வந்திருக்கிறாங்க, சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களோடு நம்ம சேர்ந்து இணைந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்க போகிறோம். அவர் கொடுக்குற செய்தியை கவனமாய் கேட்டு ஆண்டுடைய நாம் என்ன பண்ணுறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அவர்களோடு கூட ராஜையா அவர்கள் வந்து உங்களோட செய்தி வாழ்த்து செய்தி
அவர்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவர் எல்லாரும் உற்சாகமா அவரோடு கூட நம்ம இணைந்து நம்ம செயல்படும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக, செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக உங்கள் மத்தியிலே நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு நாம் தேவனோடு ஜெபிக்கும்படியாக கூடியிருக்கிற இந்த கூட்டத்தின் மத்தியிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சிறு கூட்டமோ பெரிய கூட்டமோ, 2 பேரோ 3 பேரோ, 30 பேரோ 60 பேரோ 1000 பேரோ, எத்தனை பேர் கூடினாலும் அங்கே இயேசு வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஆகையினால தேவ சமூகத்தில், தேவ ஆலயத்துக்குள்ள நாம் வந்துவிட்டால் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி நாம் பயபக்தியோடும் தேவ பக்தியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவருடைய வசனத்தோடும் ஜெபத்தோடும் ஜெப சிந்தையோடும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருப்பது அவருடைய சித்தத்தை, திட்டத்தை, நோக்கத்தை, விருப்பத்தை, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் நம்மை இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை எதற்கு என்று சொன்னால், ஜெபிப்பதற்காக மட்டுமே. நம்ம கூட்டி ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நன்மை இருக்கிறது, இன்பம் சொன்ன சந்தோஷ சமாதானம். அல்லேலூயா. ஆமா, நன்மை என்று சொன்னால் அநேக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய எழுத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். இவைகளெல்லாம் நடக்கும். நம்ம கூடும் போதெல்லாம் தேவன் ஏதாவது ஒரு நன்மை செய்வார், ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிக்கிறவங்களை இங்கே அழைச்சிடுவாங்க. ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆண்டவருக்காக உழைக்கிறவங்க இங்கே அழைச்சிடுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே ஒரு சில வசனங்களை பேசி நான் முடிச்சிடுவேன். தேவ செய்தி ஐயா கொண்டு வருவாங்க. இன்றைக்கு சிறப்பு செய்தியாளர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் பால் ஐயா அவர்கள். 7 சபைக்கு அவர்கள் தலைவர். அநேக ஊழியக்காரர்களை வைத்து தேசம் முழுவதும் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள். அவர்கள் தான் செய்து கொடுப்பாங்க. இப்போ நான் சில ஆலோசனைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நாங்கள் 10 மணிக்கே கரெக்டாக வந்துட்டோம். எங்கேருந்து வந்திருக்கிறோம்னா, சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். காலையில் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு 3:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி 4:30 மணி வரைக்கும் ஆயத்தமாகி 5 மணிக்கு புறப்பட்டு வண்டியை காரை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 10 மணிக்கு வந்துட்டோம். நீங்களும் ஒவ்வொரு ஆளாக வந்துட்டீங்க. நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 9 மணிக்கெல்லாம் கூடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு கேட்டால் 9 எடுத்துக்காங்க, 9, 10, 11, 12, 1 குடிச்சிடும். 4 மணி நேரம். 9 மணிக்கெல்லாம் முயற்சி பண்ணணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தையும் கேட்கல. தேவ ஊழியர்கள் கூட்டி ஜெபிக்க எத்தனை மணி நேரம் தான்? ஒரு 4 மணி நேரம் போதும். 4 மணி நேரம் இந்த ஜெபத்துக்காக ஒதுக்கி கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு கூட்டங்களுக்கும் ஒதுக்கி கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபத்தோடு வாங்க. அல்லேலூயா. ஆமென்.
சென்னையிலிருந்து அந்த டோல்கேட் வரைக்கும் நல்ல மழை நிற்கவே இல்லை. அங்கே போட்ட வைப்பர் இங்கே வந்து ஆஃப் பண்ணிடும். மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கே மழை இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய விடுதலை பெருவிழா வச்சோம். அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஒரு 200 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மழை அங்கே தொடர்ந்து பெய்து கொண்டு இருந்தபடியால் சரி ஒரு 100 பேர் 50 பேராவது வந்துடுவாங்க, கூட்டத்தை நடத்தி நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ந்து செய்தோம். ஆனால் 160 பேர் வந்தாங்க. மழையே இல்லை. இன்னைக்கு பகலில் மழையே இல்லை, நைட்டில் மழை பெய்யுது. ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ந்து மழை தான். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யலாம். மழை நல்லது, ஆனால் நம்ம கூட்டமும் நடத்தணும், தேவனையும் ஆராதிக்கணும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்ம ஊழியக்காரர்களை உருவாக்குகிறார். ஊழியக்காரர்கள் எப்படி மதிக்கப்படுகிறோம்? வேதவசனம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எங்க இருக்கு? யோவான் 12:26 இருக்கு. 12:26. எல்லாரும் ஊழியர்களும் ஊழியர் செய்கிறவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேத வசனம். அதில் இன்னொரு முறை எடுத்தவங்க வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், சரி செய்து கொண்டிருந்தால், செய்கிறவனானால் அவன் என்னை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். நான் எங்க இருக்கிறேனோ அங்க என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நல்லா கவனியுங்கள், கர்த்தர் நமக்கு தான் பேசுறார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அப்படி தொடர்ந்து திரும்ப இன்னொரு முறை வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் வந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு எப்படிங்க ஊழியம் செய்தாரு? இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? ஆமா, அவர் வந்து நன்மை செய்தார். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இதுக்கு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டது அபிஷேகம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அப்படிதானே? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த அபிஷேகத்தினால அவர் என்ன பண்ணாரு? நன்மை செய்தார். இரண்டாவது, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை செய்தார். இதற்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் அதற்காகத்தான் தெரிந்து கொண்டார். ஆமென். நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நன்மை செய்ய வேண்டும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை, அந்த மேன்மையான கணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை அவரை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும். இயேசு அதை என்ன செய்தாரோ அதை செய்யணும். இயேசு என்ன காரியங்களை செய்தாரோ அதை நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம ஊழியம் அப்படி இருக்கா சிந்திச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். தினந்தோறும் நீங்கள் நன்மை செய்யணும். தினந்தோறும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், நன்மை செய்யணும். இன்னொன்று என்ன செய்யணும்? பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள எல்லா பிசாசுகளும் கட்டுண்டு முடக்கப்படணும். கட்டப்பட்டு முடங்கி போக வேண்டும். அது திருப்பி செயல்படவே கூடாது. அப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நமக்குரிய ஆசீர்வாதத்தை காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. முந்தி கட்டணும். சுற்றி இருக்கிற பிசாசுகளை கட்டி அதை முடக்கி போட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதற்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் அதுக்காக ஜெபிக்க போறோம். வைராக்கியமா ஜெபிக்க போறோம். ஓ பிசாசே, இந்த ஸ்தோத்திரம் குடியாத்தத்தை விட்டு வெளியே போ. இந்த என்ன மாவட்டம்? வேலூர் மாவட்டத்தை விட்டு
என்ன மாவட்டம்? வேலூர் மாவட்டத்தை விட்டு வெளியே போ. காமாட்சி காடன் எல்லையை விட்டு வெளியே போ. இங்க உனக்கு அதிகாரம் இல்லை. இங்கே தேவன் கிரியை செய்கிறார், தேவன் ஆளுகிறார். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி வலது கருத்து உயர்த்தி தேவனமா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்ல தகப்பனே, நல்ல நோய்யா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உடைய ஊழியர்கள் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை பலவானை மீறி கட்டுகிறோம், பிசாசை துரத்துகிறோம், அந்தகார வல்லமைகளை நாங்கள் முடக்குகிறோம். அவருடைய கிரியைகள் முடக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய கிரியைகள் முடக்கப்படுவதாக, அவருடைய செயல்பாடுகள் அழிக்கப்படுவதாக. ஓ சதரக குலமகதரக குலமகதரக குலமகதியா, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு எல்லை பிசாசுகளும் ஜனங்களை தீமை செய்யும்படியாய், பாவம் செய்யும்படியாய் தூண்டுகிற பிசாசுகள், ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணுகிற பிசாசுகள், அந்தகார வல்லமைகள், ஓர் செய்தினை வல்லமைகள், ஏவல் பிரிசுனியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளின் கிரியைகள் அழிவதாக. அவைகளை நாங்கள் கட்டி சதிக்கிறோம். ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ராஜ்யத்தின் திட்டத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற பொருளாத வல்லமைகளை கட்டி சதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய கிரியைகள் அழிவதாக, கிரியைகள் உண்டாக்கப்படுவதாக. தேவன் வேலூர் மாவட்டம் முழுவதும் பிரசன்னமுடைய வல்லமை ஆளுகின்ற ராஜ்யம் கட்டுப்படுத்தி தேவனுடைய வல்லமை இறங்கட்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசுகளை நாங்கள் கட்டி முடக்குகிறோம். அவைகள் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ரைட், முதல் வேளை முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்ற கடவன். அதுக்கு பேர் என்ன சொன்னாரு? அதாவது நீங்கள் பின்பற்ற வேண்டியது பெரிய ஊழியக்காரர்கள் அல்ல, அல்லன்னா ஒரு பெரிய சபை வச்சிருக்கிறவர் அல்ல, அல்லன்னா ஒரு ரொம்ப வயசு அதிகமாக இருக்கிற பாஸ்டர் அல்ல. நீங்க பின்பற்ற வேண்டியது யார? இயேசுவை பின்பற்ற. சிலர் இப்படிதான் பாருங்க, அவரு நல்ல கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காரு, நானும் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு தான் சபை நடத்துவேன் அப்படின்ட்டு அந்த ஊழியக்காரர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்மாறி போகக்கூடாது. அவர் நல்ல நகை போட்டிருக்கிறாரு, இங்கே தொங்க போட்டிருக்காரு, இங்கே தொங்க போட்டிருக்காரு, இங்கே தொங்க போட்டிருக்காரு, அதை பின்பற்றி தான் நான் போவேன். அது பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்கள பின்பற்றணும். ஆமென். அவங்கள பார்த்து நம்ம தேவனை பின்பற்றணும், உபதேசத்தை பின்பற்றணும், பூரண உபதேசத்தை பின்பற்றணும். அரைவர உபதேசம், இப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது. ஃபுல் காஸ்பல் தான் நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா. ஆதி ஆகும் முதல் வெளிப்படுத்தல் வரை இருக்கிற சுவிசேஷத்தை தான் நம்ம பின்பற்றணும். ஆகையினால நீங்கள் இயேசுவை அவருடைய உபதேசத்தை மட்டும் பின்பற்றணும். தொடர்ந்து வாசிங்க, வாசிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். இயேசு எங்கே இருந்தாரு? இயேசு எங்கே இருப்பாரு? நிறைய கவனிங்கள். தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் தேவ ஆலயத்தில் இருக்கிறார். எத்தனையோ வசனம் இருக்கு, கிட்டத்தட்ட 100 வசனம் இருக்கு. தேவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று வசனம் இருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டது தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பரலோகத்துக்கு அடுத்த ஸ்தானம் தேவனுடைய ஆலயம் தான். தேவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். இயேசு ஆலயத்தில் எப்போது பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், எப்போது ஜெபித்துக் கொண்டிருந்தார், எப்போது அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். சில ரிட்ரீட் பண்றதுக்காக மலைக்கு போனார், காட்டுக்கு போனார், வனாந்தரம் போனார். அநேக இடங்களில் போயிட்டு விசுவாசிகள் இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்தை தேடி போய் அற்புதங்களை செய்தார். ஆமென். ஒரு 38 வருஷம் முடங்கி கிடக்க அவனுக்காக எங்க போனாரு? 38 வருஷம் முடங்கி கிடந்த அந்த மனுஷனை தேடி போனார். அல்லேலூயா. அவனை தேடி போய் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படி சில விஷயங்கள். ஆனால் அவர் எப்பவும் தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கார். எப்பத்திலிருந்து அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அதுக்கு முன்னாடி விவாதித்துட்டு இருந்தார். அதே 12 வயசுல அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமென். 12 வயசுல வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தார். வேத சாஸ்திரிகளோடு, வேத பாடகர்களோடு, வேத பண்டிதர்களோடு சபையிலே போய் சபையிலே இருக்கிற வேதாகமத்தில் உள்ள காரியங்களை அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆகையினால
அவர் எங்கே இருக்கிறாருன்னா ஆலயத்தில். நீங்கள் எப்பவும் ஆலயத்தில் உள்ள வேலைகளுக்கு தான் ஈடுபடணும். உங்கள் சொந்த வேலைகளுக்கு வீட்டு வேலைகளுக்கெல்லாம் ஈடுபடக்கூடாது. தினந்தோறும் காலையில் 9 மணிக்கு உங்கள் வேலையை தொடங்கணும். சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யணும். வீடு விசிட்டிங் பண்ணணும், சுவிசேஷ ஊழியம் போகணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்து கொண்டே இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு வேலை செய்ய போனால் அவன் சோத்திரம் டெய்லி 8 மணி நேரம் வேலை செய்கிறான். காலையில் 9 மணிக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்சு டைம்லாம் கணக்கு கிடையாது. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறான். 8 மணி நேரம், காலையில் 4 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம் வேலை செய்கிறான். திங்கிறது, சாப்பிட்றது, அதெல்லாம் டைம் கணக்கு கேட்கக்கூடாது. அப்படி வேலை செய்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியாய் அவரை பின்பற்றும்படியாய் நம்மை விரும்புகிறார். நம்ம அப்படி உழைப்புன்னு இருந்தால் நம்ம மேலான ஆளுகை கனத்தை பெற முடியும். ஆமென். முக ஸ்டாலினை பார்த்து, முக ஸ்டாலின் என்றால் அர்த்தம் உழைப்புன்னு அவங்க அப்பா சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து நல்ல அவர் கொடுத்த ட்ரைனிங்கில் இன்றைக்கி நல்லா அழகாக ஒரு பெரிய நிர்வாகத்தை அருமையாக பண்ணுறாரு. தமிழ்நாடு நாம் இருக்கிறதுனால, நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால, ஜெபிக்கிற நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாடு ஒன்றா நம்புறேன். படிப்பில் ஒன்றா நம்புறேன். ஆமாம், கல்வியில் ஒன்றா நம்புகிறாரு. ஆமாம், தொழிலில் ஒன்றா நம்புறாரு. ஆமாம், பணம் முதலீட்டு வருமானத்தில் ஃபஸ்ட்டு இடம், 12% நம்ம தான் முதல்ல இருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை ஒன்றா நம்பரில் காரணம் நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு முதலமைச்சரை ஆண்டவர் உருவாக்கி நமக்கு இந்த நேரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணிக்கங்க. பிரதமர் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவன் ரட்சிக்காமல் விடவே மாட்டார். ஆமென். ஆமாம், அதனால நீங்கள் இயேசுவை பின்பற்றின. அடுத்து வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். உங்களை கனம் பண்ணுவாருங்க. நீங்க கணத்துக்குரிய பாத்திரம். நீங்க ஒவ்வொருவரும் கணத்துக்குரிய பாத்திரம். மதிக்கப்படத்தக்கவர்கள், உயர்ந்தவர்கள். இந்த பூமியில மற்ற எல்லாரையும் விட ஒரு கனம் பண்ண வேண்டிய உன்னதமான தேவனுடைய மனுஷன், கனம் பண்ண வேண்டிய உன்னதமான தேவனுடைய மனுஷி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா எல்லாரும் கொடுங்க. பாஸ்டருக்கு மட்டும் கொடுத்து பாஸ்டர் மனைவி விட்டாங்க. அவங்களும் கனம் பண்ணப்பட வேண்டியவங்க. ஆமென். ஆமாம், எல்லாருக்கும் கொடுக்கணும். சுவிசேஷருக்கும் கிஃப்ட் கொடுங்க. பாஸ்டருக்கு மட்டும்தான் கொடுக்கணும், சுவிசேஷம் கொடுக்க மாட்டோம். அப்படியெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. எல்லாரையும் ஒன்று போல பார்க்கணும். எல்லாரையும் ஒன்று போல கனம் பண்ணணும். ஆமென். நீங்கள் கனம் பண்ண வேண்டிய பாத்திரம். நாமெல்லாம் கனம் பண்ணப்பட வேண்டிய பாத்திரமாக இருக்கிறோம். ஆமென். அதனால நீங்கள் கணத்துக்குரியவங்களும் மறந்துடாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். பேசும்போது எப்படி பண்ணணும்? கவனமாக பேசணும். கட்டாமட்டான்னு மற்றவங்க மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு சரியாக ஒழுக்கமாக நிதானமாக பேச தெரியலன்னா பேசாதீங்க. அமைதியாக இருக்கிற புத்திசாலி என்று உங்களை எண்ணிக்கொள்வார்கள். நீங்கள் எதையாவது தவறு பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகிடும். ஏன்னா நீங்கள் புல்பிட்டில் நிற்கணும். ஒவ்வொருவரும் புல்பிட்டில் பிரசங்க பீடத்தில் நின்று பேசக்கூடியவர்கள். கனத்துக்குரிய இடம் இது. எல்லாரும் வரக்கூடாது. ஊழியக்காரங்க மட்டும்தான் ஆசரிப்பு பரிசுத்த பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். ஒரு புல்பிட்டில் ஒரு மகா பரிசுத்தலத்தில் நிற்கிறான். தேவன் பேசுகிற இடத்துல இருக்கிறான். தேவனுக்கு பதிலாக பேசுகிறான். இயேசு பேச வேண்டிய இடத்துல உங்களையும் என்னையும் வைத்து அந்த கனமான இடத்துல வைத்து அவர் உங்கள் மூலமாய் பேசுகிறார். அப்ப அதுக்கேற்ற வார்த்தைகளை நீங்க பேசணும். வளரக்கூடாது. யாருக்கு விரோதம்? நீங்க யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. குற்றம் சொல்றது நம்முடைய வேலை இல்லை. அது யார் வேலை? பிசாசு வேலை, பிசாசு மக்கள் வேலை. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. இங்க வந்தீங்கன்னா இங்க உள்ள குறைகளை பார்த்துக்கிட்டு என்ன நடத்திட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் உங்கள் வாயையும் உங்கள் செயல்பாடுகளையும் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எது நமக்கு தேவையோ அதை மட்டும் ப்ளஸ் பண்ணணும். மைனஸை வெளியே காட்டவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹோட்டலுக்கு போனாங்க. நிறைவை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், குறைவை எங்களிடம் சொல்லுங்கள். ஆமாம், குறையா இருந்தால் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். நிறைவாக இருந்தால் மற்றவங்க சொல்லுங்கள், நல்லா இருக்கு வாங்க. எப்படி வியாபார நுணுக்கம் பண்ணுறாங்க.
அப்படி நம்ம இந்த ஊழியத்தை கனமா நினைச்சு நிறைய ஆத்துமாக்களை ஊழியர்களை உருவாக்கணும். ஆமென். அல்லேலூயா. ராஜ்யம் கட்டப்படும். தெருவுக்கு ஒரு ஜெபக்குழு தொடங்கணும். எல்லாரும் ஒவ்வொரு தெருவில் என்ன செய்யணும்? ஜெபக்குழு தொடங்கணும். ஒரு தெருவில் ஒரு 3 பேர் சேர்த்து ஒரு ஜெபக்குழு, 5 பேர் சேர்த்து ஒரு ஜெபக்குழு, அப்படி ஜெபக்குழு தொடங்க. ஒரு தெரு விடாதீங்க, எல்லா தெருவிலையும் இறங்கி ஜெபக்குழு தொடங்க. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். தேவனுடைய சமூகத்தை கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையினால நம்ம புல்பிட்டில் வந்து நிற்கும் போது வார்த்தைகளை கவனமாக பேசணும். தேவ வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. ஆமாம். ஆசாரின் உதடுகளிலே ஜனங்கள் சொல்லுங்க. ஆசாரின் உதடுகளிலே ஜனங்கள் என்ன தேடுவாங்க? கரெக்டாக சொல்லுங்க. வேதத்தை ஆசாரி உதடுகள் என்ன தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. அல்லேலூயா. இந்த வேதத்தை தேடுவாங்க. வேதத்தில் உள்ள வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். காட்டுக்கதை, வீட்டுக்கதை, மூட்டுக்கதை, பக்கத்து வீட்டுக்கதை, அந்த வீட்டுக்கதை, இந்த வீட்டுக்கதைலாம் நீங்கள் பேசக்கூடாது. வீட்டில் என்ன தேடணும்? என்ன பேசணும்? வேதத்தை பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், உபதேசத்தை பேச வேண்டும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. எதிர்த்து பேசக்கூடாது. பெரிய ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசக்கூடாது. சபையை எதிர்த்து பேசக்கூடாது. ஐக்கியத்தை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஒரு உபதேசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க வசனம் இருக்குது? எங்க வசனம் இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு? சரி, நானே சொல்றேன். யூதா 1:11. யூதா 1:11. எதிர்த்து பேசக்கூடாது. ஊழியர்களில் எதிர்த்து பேசி சாபத்தை நம்ம வாங்கிடக்கூடாது. வாசிங்க, எடுத்துட்டீங்களா? யூதா 1:11. சீக்கிரம். யாருக்கு ஐயோ? காயினுடைய வழி ஐயோ. கூலிக்காக ஊழியம் செய்யறவங்களுக்கு ஐயோ. எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளானவர்களுக்கு ஐயோ. எதிர்த்து பேசினா பாவம். எதிர்த்து பேசின பாவம். இந்த ஐக்கியத்தை, ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசி பாவம் நீங்கள் வாரி கொண்டு போடக்கூடாது. போகிற எதிர்த்து பேசினாலும் அவனை சேர்ந்த கூட்டங்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? எங்கே போயிட்டாங்க? யாராவது சொல்லணும்னு எங்கே போயிட்டாங்க? பூமிக்குள்ளே போயிட்டாங்க. பூமி 2 குழந்தது உள்ளே போயிட்டாங்க. யாருக்குள்ள பூமி மேலே இருந்தாங்க? மோசேயும் உங்களுடைய கூட்டத்தார் மட்டும்தான் பூமி மேலே இருந்தாங்க. கோராகும் உங்களுடைய கூட்டமும் பூமி கட்டியில் போயிட்டாங்க. எதிர்த்து பேசக்கூடாது. உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ஸ்தோத்திரம். தர்க்கம் பண்ணக்கூடாது. தீமோத்தேயு 2:14 நீங்கள் தர்க்கம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணி சண்டை போடக்கூடாது. சொல்லக்கூடாது. நான் சொல்கிற உபதேசம் தான் சரி, நான் சொல்கிற உபதேசம் தான் சரி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சக்கூடாது. தர்க்கம் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்க்கம் பண்ணி சபைக்குள்ள நேரத்தை வீணடிக்கக்கூடாது. தெரியலன்னா எனக்கு தெரியல, சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டேன், அவ்வளோ, அதோடு முடிச்சுக்கணும். அதே நேரத்தில் தர்க்கம் எங்கேயும் நீங்கள் 2 பேர் 3 பேர் தர்க்கம் பண்ணக்கூடாது. உங்கள் வாயை நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எடுத்தவங்க வாசிங்க. வாக்குவாதம் செய்யக்கூடாது. தங்களுக்கு முன்பாக தர்க்கம், வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எங்கேயும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. உங்களை காத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சண்டை போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. ஆமாம். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 2:24-25 கலாத்தியர் 5:20 சண்டை போடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச ஊழியமெல்லாம் வேஸ்ட்டு. சண்டைங்கிற வார்த்தையே ஊழியக்காரங்களுக்குள்ள வரக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து பேசக்கூடாது. 2வது வாக்குவாதம் பண்ணக்கூடாது. 3வது சண்டை போடக்கூடாது. 4வது
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சண்டை போடக்கூடாது உங்களுக்குள்ளே. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:9 சொல்லப்பட்ட அசுத்தமான காரியம் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:9 எடுத்தவங்க வாசிங்க. இல்லை, அதில் நிறைய இருக்குது. அதில் ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் சொல்கிறேன். வாசிங்க. வஞ்சிக்கப்படாதீங்க. தேசி மார்க்கம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. உபச்சாரம் வரக்கூடாது. இதைத்தான் சொல்றது தான் அந்த அர்த்தம். அந்த மாதிரி கெட்ட பழக்கம் நமக்குள்ள வரக்கூடாது. ஆமாம், ஆணுக்கு ஆண் திருமணம் பண்ற அந்த பழக்கம் வரக்கூடாது. பெண்ணுக்கு பெண் திருமணம் பண்ணுற ஓரினை சேர்க்க வரக்கூடாது. அமெரிக்காவில் அந்த இதை எடுத்துட்டாங்க, அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. அதே அப்பா ஐயா சொன்னாங்க, அமெரிக்காவில் இந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த சட்டம் இருக்குது. இந்தியாவில் அதுக்கு அது இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதை கொண்டு வந்துட்டாங்க. அது வரக்கூடாது. அலையிலோயா, அந்த ஓரினை சேர்க்க ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணுறது, பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ணுறது வந்து ஒரு அருவருப்பு, ஒரு தீட்டு. நம்ம தேசத்துக்குள்ள இப்போ என்ன இருக்குது? அருவருப்பும் தீட்டு இருக்குது. இது இருக்கக்கூடாது. அலையிலோயா. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இதை வராமல் உங்களை காத்துக்கொள்ளுங்க. இதோட அந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். சபைகளை கட்டுங்க. சபைகளை என்ன செய்யுங்க? கட்டுங்க. மத்திய 16:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் சொன்னார், என் சபையை நானே கட்டுவேன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் சொன்னார். சபை கட்டுறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் உங்களுக்கு சொன்ன தெருவுக்கு ஒரு ஜெபக்குழு கண்டிப்பாக தொடங்குங்க. அப்படிதான் ராஜ்யத்தை கட்டணும். அதுக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு மன திரும்புதலை கொடுத்துருக்காரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் ரொம்ப முக்கியப்படுத்துறார். சோதரம் சீசர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். யோவான் அதை பிரசங்கித்தார். அந்த மன திரும்புதலை பேசின இயேசுவா தான் பிரசங்கம் பண்ணாரு. ஆண்டவர் ஊழியம் செய்கிறவங்களுக்கு அதான் கற்றுக் கொடுத்தாரு. உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அதான் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தை கட்டுங்க. ஜெபக்குழு தொடர்ந்து அது தேவனுடைய ராஜ்யமாய் மாறும், தேவனுடைய சபையாய் மாறும். தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும். பூமியில் முத சபை எங்கே கட்டப்பட்டுச்சு? யாருக்காவது தெரியுமா? பூமியில் முத சபை எங்கே கட்டப்பட்டுச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கே கட்டப்பட்டுச்சு? யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. அதுக்கு முன்னோடியே சபைக்கு அடையாளமாக நோவாவுக்கு பேழையை கட்ட ஆண்டவர் கட்டளையிட்டார். அதான் சபை, ஃபர்ஸ்ட் சபை. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு சபை இருந்துச்சு. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம். அதுல இயேசு அங்கே மொத்தம் 3 பேர் அங்கே சபையாக கட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. அதற்கு பின்பு நோவாவை கொண்டு பேழையின் மூலமாக சபையை கட்டினார். ஆமென். அதற்கு பின்பு மலையிலே சபை கட்டப்பட்டது. மலையிலிருந்து தேவன் பேசினார். அதிலிருந்து சபை எப்படி கட்டப்பட்டது சொல்லப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் சபைக்கு அடையாளமாக கட்டப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டு அதற்கு பின்பு ஸ்தோத்திரம் எருசலேமிலே தேவாலயம் கட்டடமாய் கட்டப்பட்டது. ஆமென். எருசலேமிலே தேவாலயம் கட்டடமாய். அதற்கு பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவருடைய சபையால் கட்டப்பட்டு எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் இது என்று நம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்கு நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. உற்சாகமா ஜெபிக்கணும். ஒன்றுபட்டு ஜெபிக்கணும். வேற எதையும் முன்னெடுக்கக்கூடாது. நீங்க ஜெபத்தில் ஒருமனப்படணும்னு நான் சொல்லி உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் எங்களை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அடுத்த முறை வரும்போது எல்லாருக்கும் இன்றைக்கு பெயர் கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன செய்வோம்? கிஃப்ட் கொடுக்கப்படும். இந்த முறை நாம் தேவ வசனத்தை கேட்டு சந்தோஷமாக அன்பின் விருந்திலே கலந்து கொண்டு தொடர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. சபை எங்க கட்டப்படணும்? சபை எதுக்கு கட்டப்படணும்? ஒரு வார்த்தை யாருக்காவது கேள்வி இருக்கா? சபை எதுக்கு கட்டப்படணும்? சோதரம் வேதத்தை வாசிக்கும் போது 2 சாமுவேல் 24, 21 வாசிக்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 21 24 21 எடுத்துட்டீங்களா? ராஜாவாகிய ஆண்டவன் ஆ அவர் அடியார் வாசிங்க. ராஜாவாகிய ஆண்டவன் ஆ தமது அடியாரிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு ஆ தாவீது சொன்னான், ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட ஐயோ, என் தேசத்தில் உள்ள நோய்கள், வாதைகள், பேய்கள் ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதற்கு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். சபை கட்டப்பட வேண்டும். பலி செலுத்தும் இடம் கட்டப்பட வேண்டும். பலிபீடம் கட்டப்பட வேண்டும். பலிபீடம் நாம் சபை அடையாளமாக இருக்கிறது. அந்த சபை கட்டப்பட்டால் வாதை நிறுத்தப்படும், நோய்கள் நீக்கப்படும், நோய் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும், தேசம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட முடியும். அதற்காகத்தான் சபை. அல்லேலூயா. ஆமா, அந்த பலிபீடம் எங்கெல்லாம் சபை இருக்கோ அங்கெல்லாம் பலிபீடம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனம் பண்ணுங்க. நீங்க சபையை கட்டுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் சபையை கட்டுங்க. ஜெப குழுக்களை உருவாக்குங்க. ஸ்தோத்திரம். வாகனம் வாங்கினா அதுக்கு என்ன வாங்கணும்? வாகனம் வாங்கினா என்ன இருக்கணும்? அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும். ஆமென். லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? என்ன வைத்திருக்க வேண்டும்? வேதாகமம் வைத்திருக்க வேண்டும். ஆமென். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் வேதாகமம் வைத்திருக்க வேண்டும். ஒருவன் ஊழியக்காரனாக இருந்தால் அவன் போதகர் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். போதகர் சான்றிதழ் பெறாமல் நான் ஊழியக்காரன் சொல்லிட்டாலையா அது கள்ள ஊழியக்காரன். போதகர் சான்றிதழ் ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். 10 படிச்சுட்டேன், 10th படிச்சுட்டேன், டிகிரி படிச்சுட்டோன்னா ஒரு சர்டிஃபிகேட் காட்டுறீங்கல்ல, அதே மாதிரி நான் பாஸ்டர் போதகர் அப்படின்னா அது ஒரு சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் கொடுக்கும்படியாகத்தான் நம்ம எல்லாரும் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். பெந்தேகோஸ்தே தேவ ஆவிக்குரிய ஊழியக்காரனாக இருந்தால் அவன் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே தேவ ஆவிக்குரிய ஊழியக்காரனாக இருந்தால் ஜெபிக்கிறவன் 24 மணி நேரமும் சோத்திரம் ஊழியமே செய்கிறது. அது ஊழியம் கிடையாது, ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியமும் மனசில் வச்சுக்காங்க. உங்களுக்கு அபிஷேக பட்டம் வேண்டும் என்று சொன்னால் பாஸ்டர் மாணிக் சார் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், மோகன் அவர்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர்கள் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சான்றிதழ் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் சான்றிதழ் வழங்க அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த சபைகள் நடத்திக்காங்க, என்ன ஊழியம் வேணாலும் செஞ்சுக்காங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய உண்மையான ஊழியக்காரனாய் ஊழியம் செய்ய வேண்டும். கள்ள ஊழியக்காரனாய் நாம் இருக்க வேண்டாம். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் கர்த்தருக்கு பிரியமானவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். எதுவும் சொல்லுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாட்டு பாடுறேன், அந்த நேரத்தில் காணிக்கை எடுத்துருங்க. அப்படி செய்திக்குள்ளாய் நாம் போக போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து பாடுங்க, கைத்தட்டி பாடுங்க. ட்ரம்மு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். எல்லா சபையிலையும் வாங்க வேண்டியது ட்ரம்மும் கேமரையும். அதுக்கு பிறகு சபை கட்டணும், பாத்ரூம் கட்டணும், ஞானசாமி தொட்டு கட்டணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வாசலுக்கு வீடு கட்டணும். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கடைபிடிங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடவும் அதை காணிக்கை எடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே, தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே, தேவ மகிமை, 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 தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே, தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே, சீனாய் மலையினிலே உன் மகிமை இறங்கினதே, சீனாய் மலையினிலே
இறங்கினதே அது ஒளிந்து இந்த இடத்தில் உமது மகிமை இறங்கட்டும் தேவா அது ஒளிந்து இந்த இடத்தில் உமது மகிமை இறங்கட்டும் தேவா தேவ மகிமை இறங்கட்டும் இங்கே இந்த வேளையிலே தேவ மகிமை இறங்கட்டும் இங்கே இந்த வேளையிலே ஆச்சரிப்பு கூடாரத்தில் உம் மகிமை இறங்கினதே ஆச்சரிப்பு கூடாரத்தில் உம் மகிமை இறங்கினதே அது பொழிந்து இந்த இடத்தில் உமது மகிமை இறங்கட்டும் தேவா அது பொழிந்து இந்த இடத்தில் உமது மகிமை இறங்கட்டும் தேவா தேவ மகிமை இறங்கட்டும் இன்று தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த தேவ மகிமை தேவ மகிமை எல்லாம் சொல்லுங்க தேவ மகிமை தேவ மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை சாலமோன் ஆலயத்தில் மகிமை இறங்கினதே சாலமோன் ஆலயத்தில் மகிமை இறங்கினதே அது பொழிந்து இந்த இடத்தில் உமது மகிமை இறங்கட்டும் தேவா அது பொழிந்து இந்த இடத்தில் உமது மகிமை இறங்கட்டும் தேவா தேவ மகிமை இறங்கட்டும் இன்று தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த தேவ மகிமை தேவ மகிமை எல்லாரும் பாடுவோம் மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை உற்சாகமாய் பாடுவோம் தேவ மகிமை 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 ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காணிக்கைக்காகவும் தேவ செய்திக்காகவும் சனடா குழுவுடைய நிர்வாகக்குழு தலைவர் பாஸ்டர் விக்டர் வீரமணி அவர்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தை எடுப்பாங்க. அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தென்னிந்திய தேவாலயம் நடத்தும் ஆண்டவரே இந்த ஊழியர் கூடிய உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா செபிக்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த பூமியில இப்படி ஏற்படுத்தினதுக்காக ஆண்டவரை ஊழி செய்யும்படியாக ஆண்டவரே இந்த பூமியில இப்படி ஏற்படுத்தினதுக்காக ஆண்டவரே ஒரு புராண கொடி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த குடியாட்ட பகுதியில என் தேவன் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே 2ஆம் அதிகாரம் 21 மூலமாக ஆண்டவரே தேசத்துல பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வட்டாரத்துல பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இந்த ஊழியர்களுடைய எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இன்றைக்கு நடக்க இருக்கிறதோ ஆண்டவரே அந்த நோக்கத்தை அந்த திட்டத்தை தேவன் அப்பா நிறைவேற்றும்படியாக தகப்பன இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அதை மடங்கு திருப்பி தர
உதவி செய்யப்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா இன்று ராஜா ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கொண்டு வருகிற ஆண்டவரே அப்பா போதுகிற ஐயா உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர் எடுத்து வல்லமையாய் தேவன் ஆண்டவரே பயன்படுத்தபடியாக தகப்பனே இந்த வேலைகளை நாங்கள் தாழ்த்து ஒப்புக்கொள்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியாளர் ஆண்டவர் அளவில்லாமல் ஆண்டவரே இந்த இடத்துல பிரசனத்தோடு கூட இறங்கும்படியாக தகப்பனே ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற வாசம் விக்டர் ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. எப்படி அவர் ரட்சிக்கப்பட்டார், ஏன் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் எப்படி இங்கே கொண்டு வந்தாருன்னு ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு சாட்சி சொல்வார். அதுக்கு பிறகு நம்ம செய்திக்கு போகணும். ஏன்னா அவரும் 5 மணிக்கு புறப்பட்டு படப்படாங்க எங்கள் காரை விட்டுட்டாரு. ஏன்னா நாங்கள் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் என் கார் மூவ் ஆயிடுச்சு. அவர் 5 மணிக்கு தான் பிறப்பு. எங்கள் இடத்துக்கு வரணும்னா அவர் 6:30 தான் வர முடியும். 1 ஹவர் லேட்னால அவர் பஸ்ஸில் வந்தார். பிரயாசப்பட்டு வந்திருக்கிறார். அவருடைய சாட்சியும் கூட இன்றைக்கு இந்த இடத்துல அவர் இருக்க முடியாது. ஒருவேளை அழிஞ்சு போயிருந்திருக்கக்கூடும். ஆனால் இயேசுவை அவர் பிடிச்சிக்கிட்டதுனால இங்கே வந்திருக்கிறார். அதை சுருக்கமாக சொல்கிறார். ஆமாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகம் மடக்க பக்கத்தில் ஆத்திரிஞ்சு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு 4 வயசு இருக்கும் பொழுது எங்கள் அப்பாவோட அப்பா அவர் இறந்துட்டார். எங்கள் தாத்தா இறந்துட்டார். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 2 அண்ணன் ஒரு அக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாட்டியை அவங்களுடைய பிள்ளைகளும் கூட்டிக்கிட்டு எங்கள் அப்பாவோட பெரிய தாய் மாமா அவர் என்ன பண்ணாரு, நம்ம சைதாப்பேட்டை போயிடலாம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சைதாப்பேட்டை அழைத்துட்டு வந்துட்டார். வந்தவுடனே அங்கே இந்த கறி நிற்பாங்க. கறியெல்லாம் நிச்சு ஒரு அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளாக ஒரு 50 கறியை அங்கே அந்த சைதாப்பேட்டை பகுதியில் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. கறியை நிற்கிற வேலையை அது வியாபாரமாக என்ன பண்ணார், அவர் கொடுத்தாரு. அவர் பெரிய ஒரு வீடு கட்டினார். அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 பேர் வாடகைத்தார்கள் அவங்க இருந்தாங்க. 14 பேர் இருந்தாங்க. இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற வீட்டில் ரத்த கட்டையில் கும்பிடுவாங்க. பல விக்கிரகங்கள் கும்பிடுவாங்க. அது மட்டும் அல்ல, பக்கத்து வீடு இந்த பக்கத்து வீடு இந்த பக்கத்து வீடு அதாவது நாங்கள் இருக்கிறது 5ஆம் நம்பர் வீடு 4ஆம் நம்பர் வீடு. இந்த 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தெல்லாம் வழங்கும் பொழுது வீட்டுக்குள்ள பெரிய சாபங்கள், யாருமே வாழ்க்கையில் முன்னேற முடியல. இப்படி கடந்து போகும்போது என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா 90ஆம் வருஷத்தில் எங்கள் அப்பாவோட சின்ன தாய் மாமா அவர் அந்த கிணத்துல என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டார். எங்கள் அப்பாவோட பெரிய தாய் மாமா அவங்களோட மனைவி கேன்சர் வியாதினால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மறைச்சு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட பெரிய தாய் மாமா அவரும் வியாதினால மறைச்சு போயிட்டாங்க. என்னுடைய பெரிய பெருமா அவங்களும் ஆஸ்மா வியாதினால மறைச்சு போயிட்டாங்க. இப்படி அந்த வீட்டில் தொடர்ச்சியாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெத்து தான், இறப்பு. அப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வயசு இருக்கும். இந்த 10 வயசுல நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஏன் இத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு மரண பயம் வந்துச்சு. பெரிய ஒரு மரண பயம். என்ன மரண பயம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது எங்கள் அம்மா இறந்துருவாங்களா, எங்கள் அப்பா இறந்துருவாங்களா, எங்கள் அக்கா என் கூட ஒரே அக்கா மட்டும் அவங்க இறந்துருவாங்களா, இல்லை நான் இறந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களாக பல மாதங்களாக மரண பயத்தோடு கூட நான் இருந்தேன். அப்போ நான் 5th 6th தான் படிக்கிறேன். 6th தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு கண்ணில் ஒரு பெரிய கட்டு வந்துச்சு. அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு சகோதரரோடு இங்கே விபிஎஸ் பக்கத்தில் நடந்தது, நீங்கள் வாங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த கட்டையெல்லாம் உடஞ்சுப்போன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, உற்சாகமாக எங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா உடஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மரண பயத்தோடு கூட இருந்தேன்,
இருக்கிறேன், இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குதுன்னு சொல்லும்போது அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்படி அவங்க எனக்காக செபிக்கும் பொழுது, நானும் எனக்காக செபிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய கரையை மேலே வந்து இறங்கும் பொழுது அந்த பார்த்தீங்கன்னா மரண பயத்துக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஒரு பெரிய மரண பயத்திலிருந்து என்னை விடுவித்த தேவன், ஒரு அருமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வேதமான இதில் பைபிள் காலத்தில் சேரும்படியாக தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கத்தருக்காக செபிக்கும்படியாக ஊழி செய்யும்படியாக அமைக்கப்பட்டாரு. அருமையாக இந்த வேலையில என்ன பண்ணாரு, நடத்தி கொண்டு வருகிறார். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் திங்க் பண்ணேன். என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, பூமி முழுவதும் ஒரே ஒரு தேவதூதரை வைத்து அவர் என்ன பண்ண செபிக்க முடியும். அவர் என்ன பண்ண அனைவருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? தேவன் ஒரே தேவதூதரை வைத்து சொல்ல முடியும். ஏன் இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை நம்ம விட்டு கொடுத்திருக்காரு? ஏன் செபிக்க ஆண்டவர் நம்ம ஏற்படுத்திருக்கிறார்? அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கிறோம். தேவன்களுக்கு அந்த உண்மையான தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நம்ம பண்ணணும். அமைதியாக அவருக்காக என்ன பண்ணணும், ஊழி செய்யலாம். அந்த நிறுவனம் மக்களுக்காக என்ன பண்ணணும், செபிக்கணும். சபைக்காக செபிக்கணும். நம்ம தேவனை நாம மகிமைப்படுவதாக. ஐயா முழுவதும் தான் வர வேண்டியது. இருந்தாலும் மழைனால ஆனாலும் அவர் சோர்ந்து போகலை இல்லையா. வேடு வண்டி பிடிச்சிட்டேன். உண்மையிலே அவருக்கு நம்ம கரங்களை தட்டுவோமா? நல்ல ஒரு சாட்சியை தெய்வம் தாமே அவர் மூலியமா கேட்க முழுவதும் அப்படி கத்தை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, நீங்க விசுவாசமா தேவனுக்குள்ளார வாழ்கிற போது கத்தை அப்படியே பயன்படுத்துவோம். நம்ம நாளைக்கு கூட ஒரு அறிவிப்பு ஐயா மூலியமா, யாராவது பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கலை, பிஷப்பு மற்ற காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஊழியத்துக்கு வந்து நான் இன்னும் எந்த ஒரு ஆர்டினேஷனும் நான் வாங்கலை அப்படிங்கிறதா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அதை வந்து நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது என்னையோ இல்லை ஐயாவோ இருக்கிறாங்க, நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா இதே இடத்துல உங்களுக்கு ஆர்டினேஷன் வழங்கப்படும்னு ஐயா இப்போ சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், இது வந்து இதுக்காக இல்லை, நீங்கள் உங்களுடைய சபையாக கூட கொடுத்து வரலாம். அதே இடத்துல உங்களுக்கு ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட்டோட யாரும் உங்களுக்கு ஒன்றும் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அது ஒரு அத்தாட்சிக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு எதுவுமே இல்லாமல் இருக்கிறனாலே எனக்கு யாருமே எனக்கு வழிகாட்டுதல் இல்லை, நான் ஊழியத்தில் தான் இருக்கிறேன், இப்போ வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா, நாங்கள் இந்த ஊழியத்தின் சார்பாக, இந்த ஊழியர் கூட்டத்தின் சார்பாக உங்களுக்கு சென்னையில் தேவ ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக உங்களுக்கு என்ன பண்ணப்படும், அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக செய்யப்படும். அதனால் நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் எங்களை அணுகி நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்குண்டான காரியங்களை குறித்து விவரமாக கேட்டறியும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஐயாங்களை நம்ம வரவேற்கிறோம். மோகனையா, இந்த நாளிலே கூட தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அவர்களை நம்ம வரவேற்க நம்ம எவ்வளோ தொண்ணூறு மத்தியில் இருந்தாலும் முக்கியமானவங்க. ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லணும்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் ஊழியர் கூட தவறாமல் நடக்கும். அதுக்காக கரங்களை தட்டுங்க. தேவனுடைய நாமத்துக்கு. ஆமாம், அதே இடத்துல நீங்கள் லாஸ்ட் வீக்கில் சில காரியங்கள் நடைபெற்றிருக்கும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கும்படி அனுபவம் கொடுக்கலாம். இப்பொழுது கூட சென்னை பகுதியில் தேவ ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நம்ம ஐயா கிட்ட கேட்கும்போது இந்த நாளிலே கூட அருமையாக வந்து ஊழியத்தை நடத்தும்படி ராஜையா ஆர்மிக்கு போயிட்டு வந்தாங்க. அது எப்படி கூட சொல்கிறாங்க. ஒரு சிலர் நம்ம கூப்பிடுறோம், ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, சில காரியங்களை சொல்லி நாங்கள் அடுத்த இது வரோம் அப்படின்னு சொல்லுவோம். நான் வின்சென்ட் பாலையா கிட்ட போன மாதத்தில் நாங்கள் இந்த குடுவாஞ்சேரி பகுதியில் நடந்த தைலாவரத்தில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் போயிட்டு கிளாஸ் பண்ணும்போது ஐயா தான் ராஜையா தான் நம்ம பேசி ஆர்மிக்கு போயிட்டு வந்து ஆவியானவர் எப்படி, ஆவியானவர் ஒருவரே. இவங்க ஊழியர் கூட முடிச்சுட்டு வராங்க,
என்னுடைய வாஞ்சை என்னன்னாக்கா ஊழியர் கூட்டத்துக்கு நாட்கள் ஆகிடுது, மழை பெய்யுது, இந்த மாதம் ஆரம்பத்துல தான் மழையாகவே இருக்கு, தடைப்பட்டுருமா அப்படின்னு நான் ஃபோன் பண்ணும்போது, ராஜையா ஃபோன் பண்ணும்போது ஐயா சொன்னாங்க, நாங்கள் ஆரணி கூட்டத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணுகிறோம், காரில் வந்துட்டே இருக்கிறோம், டேட்டு மட்டும் நம்ம ஒழுங்குபடுத்தி நம்ம கூட்டத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் வரும்போதே பேசுகிறாங்க. கரெக்டாக ஃபோன் பண்ணுறீங்க, அவர் சொன்ன வார்த்தை கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. பாருங்க, ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் நினைவுகளை அறிந்திருக்கிறது. அந்த மாதிரி இந்த கூட்டத்தை உண்மையான தாசர்கள் மூலமாக ஒழுங்கு செய்யப்பட்டு எல்லாமே நேர்த்தியாய் இந்த நாளில் இப்போ பாருங்க, மழை நேற்றுலாம் பயங்கரமான, இந்த நேரத்துலலாம் நல்ல மழை, சென்னையில் பயங்கரமான மழை. இப்படிப்பட்ட காரியங்களில் கூட கர்த்தர் பார்த்தீங்கன்னா ரைட்டாக தோல் தான் போட்டு இருக்குது. உங்களுக்கு வந்த யாவருக்கும் நான் மனதார வாழ்த்துக்களையும், மழையை பொருட்படுத்தாமல் ஊழிய கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளப்படுங்க, உங்களுக்கு நம்ம மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளை செலுத்திக்கிறோம். நாங்கள் கூட மத்தியிலே தேவ ஊழியர்களின் ஐக்கியத்தின் தலைவர் ராஜாயாவே நம்ம கனப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆனந்த் பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் வந்து ஃபோட்டோ ஸ்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம சக்தியாக இருக்கும்போது நம்ம சில காரியங்களை பேசிக்கொள்வோம். இந்த நாளில் கூட நம்ம ராஜாயாவை நம்ம கனப்படுத்துவது இன்றைக்கி நல்ல எங்களுடைய அந்த ஐக்கியத்தில் எங்களெல்லாம் மறக்காதவர் வேலையிலையா. ஆமாம், நலிந்த ஊழியர்கள், ஏழ்மையான ஊழியர்கள், அவர்களெல்லாம் நல்லா உயர்த்துகிற ஒரு தேவதாசர். இன்னும் அப்படி தான் நம்ம வெளிப்படையாக பேசணும். அவங்க வந்து டிகினிட்டி, தராதரம் அது மாதிரிலாம் பார்க்குற ஊழியர் அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியர் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா இருக்க வேண்டும் நினைக்கிற அருமை தாத்தர் அவரை நாம் ரொம்ப கனப்படுத்துவோம். நாளைக்கு கூட நம்ம அதில் வந்திருக்கிறதான தீனா பாஸ்டர் அவர்கள் அவர்கள் வந்து அவரை கௌரவப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க பாஸ்டர், வாங்க ராஜையா. ராஜையா கரங்களை தட்டி நம்ம ராஜாவை எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஐயா ஐயா எல்லாம் கரங்களை தட்டுங்க ஐயா. அடுத்ததாக நம்ம விக்டர் வீரமணி ஐயா. ஆமாம், நல்ல சாட்சிகளை கேட்டீங்க. ஒரு அதிகாலையிலே ஃபோன் பண்ணிட்டார், ஐயா வந்துட்டுக்கிறேன், ஐயாவுக்கு வந்து பூதமல்லி தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, நம்ம ஒரு லேட்டை காலத்தாமமாக கடந்து வரோம். நமக்காக அவ்வளோ 4 மணி, ஐயாலாம் 2 மணிக்குள்ளே எழுந்திருக்கிறாங்க. அதான் ஊழியத்தில் அந்த தாகம், அந்த வாஞ்சை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். கணக்கில் தட்டுமா விக்டர் வீரமணி நம்ம குமார் பாஸ்டர் அவர்கள் வந்து அவர்களை கௌரவப்படுத்தப்படி இருக்கிறாங்க. எல்லாம் கரங்களை தட்டுங்க. வின்சென்ட் பாலையா உண்மையிலே நோடு கூட 3 நாளுக்கு முன்னாடியே போஸ்டர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றும் நேர்த்தியாக ஊழியத்தை அருமையாக நடத்துகிற தேவைதான். எப்படி இருக்குது, என்ன இருக்குது, மழையா இருக்கா, எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. ஐயா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து பாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு ஊழியர்களே நாங்கள் ஐயா மூலியமாக தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். தமிழ்நாடு முழுவதும் அவருடைய கூட்டங்கள் அநேக சுவிசேஷத்தில் வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு தேவதாசன். கரங்களை தட்டுங்க. மத்தியில் வந்திருப்பது நட்சத்திர மகிழ்ச்சி. முடியாத பகுதிக்கு அவர் வருது நட்சத்திர மகிழ்ச்சி. இன்னைக்கு அவர் தான் செய்தியாளர். எல்லாம் அவரை கரங்களை தட்டி கௌரவப்படுத்தி ரொம்ப வலிமையாக பயன்படுத்துகிற ஊழியர்கள். தேவ செய்திக்கு கடந்து போவதற்கு இந்த நாளிலே கூட எல்லா கரங்களை தட்டி நாம் செய்தியாளர் வின்சென்ட் பாலையாவை வரவேற்கிறோம். நல்ல உற்சாகமான கரங்களை தட்டு.
யாருக்கு